ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு சூப்பரான காலிஃப்ளவர் பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா தான் செய்ய போகிறோம். இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பராக செட் ஆகக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யலான்றதை நம்ம பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்றதை நம்ம இதில் பார்க்கலாம். நான் பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு சின்ன காலிஃப்ளவர் பூ எடுத்து நான் நல்லா இந்த மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துண்டு போதும். இந்த மாதிரி சின்ன சின்னதாக துண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு நான் தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறமா பச்சை பட்டாணி, இது ஃப்ரெஷ்ஷாக அந்த உரித்து நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அது ஒரு 100 கிராம் இருக்கும். அதுக்கப்புறம் வெங்காயம், தக்காளி, இது எல்லாமே 2 சைஸ் பெரிய சைஸு வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் மஞ்சப்பொடி 1/4 ஸ்பூன் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் தேவையான அளவுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. தாளிக்க பார்த்திங்கன்னா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறம் மராட்டி மொக்கு, அன்னாச்சி பூ 1, அதுக்கப்புறம் மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, அது சோம்பு 1 ஸ்பூனு, பிரிஞ்சி இலை ஒரு 2-3 நல்லா கிள்ளி போட்டு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இதில் ஒரு பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதுக்கு தேங்காய், 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூனு சீரகம், இது 3 தான் ஒரு பேஸ்ட்டு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி செய்யலான்றதையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் நல்லா சுடு தண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த காலிஃப்ளவர் எல்லாமே அந்த சுடு தண்ணியில் ஒரு 5 நிமிஷம் ஊறினா போதும். 5 நிமிஷம் அப்படியே அந்த சுடு தண்ணியில் போட்டு ஒரு மூடி போட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ஸோ அது 5 நிமிஷம் அப்படியே அந்த சுடு தண்ணியிலேயே இருக்கட்டும். ரொம்ப நேரம் இருந்தாலும் ஒரு மாதிரி இதுலேயும் வெந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி வைக்காமல் ஒரு 5 நிமிஷம் போதும். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு பாருங்கள், இந்த உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருந்தேன் இல்லைங்களா, தோல் சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கிட்டேன் அந்த எண்ணெயிலேயே. அதுக்கப்புறமா பட்டாணி, உரித்து வச்ச பட்டாணி அதிலேயே சேர்த்துக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா லைட்டாக கலரி விட்டுட்டு இந்த தண்ணியில் ஊற வச்சுருந்தோம் இல்லைங்களா, சுடு தண்ணியில் காலிஃப்ளவரு, இந்த காலிஃப்ளவரையும் எடுத்து அதிலேயே சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்க போகிறோம். லைட்டாக ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சள் பொடியும் அதிலேயே சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு நம்ம இதிலே இந்த காய்க்கு தேவையான உப்பு இதில் நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம். சும்மா ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் வரைக்கும் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை ஃப்ரை பண்ணலாம் அந்த எண்ணெயில். இது பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நான் இப்போ செஞ்சுருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ரெஸ்டாரண்ட்டுக்கு போனீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த டேஸ்ட்டு. ஸோ அந்த ஸ்டைலில் அந்த டேஸ்ட்டில் தான் நான் உங்களுக்கு இப்போ செஞ்சு காமிச்சிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இப்போ இது எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ எல்லாமே தனியாக எடுத்து ஒரு பாத்திரத்தில் எடுத்துடலாம். ஸோ அதே கடாயில் மறுபடியும் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு இந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு, மிளகு, அந்த அன்னாச்சிப்பூ இது எல்லாமே அதிலே போட்டு லைட்டாக வதக்கி அந்த சோம்பு நல்லா பொரிஞ்சு வரட்டும். வேறு எதுவும் நம்ம கடுகுலாம் ஆட் பண்ணலை. ஸோ அந்த சோம்பு தான் இதோட ஃப்ளேவரு. ஸோ சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அரிஞ்சு வச்சுருந்தேன் வெங்காயம் ஃபுல்லாகவே அதிலே போட்டுட்டு 2 கொத்து கருவேப்பிலையும் அதிலே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு நல்லா இது வதக்கிக்கலாம். ஒரு 50% வதங்கினா போதும். கண்ணாடி பதம் வர வரைக்கும், அதாவது டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வெங்காயம் வதக்கிக்கலாம். வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் அதிலே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த பச்சை மணம் போகிற வரைக்கும் நல்லா அந்த ஃப்ளேவரு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கினதுக்கப்புறமா தக்காளி 2 தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன். அந்த தக்காளியும் இதிலே ஆட் பண்ணிவிட்டு கல்லுப்பு 1 ஸ்பூன் எடுத்து நான் அந்த தக்காளி வதங்கிறதுக்காக கல்லுப்பு ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஜூஸாக வர வரைக்கும், தக்காளி நல்லா மேஷ் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு தான் கல்லுப்பு போட்டிருக்கேன். ஸோ உப்பு போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த மாதிரி நல்லா தொக்கு மாதிரி வந்துடும். அதுக்குள்ளே நம்ம இந்த பேஸ்ட் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய், பச்சை மிளகாய், சீரகம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். ஸோ இதுலேயே பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூனு காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் மிளகாய் பொடி போட்டிருக்கேன். ஸோ உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. ஏற்கனவே பச்சை மிளகாவும் நம்ம அரைச்சி இதிலே சேர்க்க போகிறோம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஸோ பாருங்கள், இப்போ அந்த தேங்காய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். பச்சை மிளகாய், சீரகம், தேங்காய்
ஸோ முந்திரி பருப்பும் இதில் போட்டு அரைச்சி எடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பட் இப்போ என்கிட்ட முந்திரி பருப்பு காலி ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் வெறும் தேங்காய் மட்டும்தான் யூஸ் பண்ணுறேன். இப்போது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஸோ அந்த மசாலா அதுலேயே எண்ணெயிலேயே நல்லா கொதிச்சிச்சு, ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. ஸோ இப்போ தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு தேவையான அளவு உப்பு செக் பண்ணிவிட்டு ஸோ நல்லா கொதிச்சு இது வந்ததுக்கப்புறமா இந்த ஃப்ரை பண்ணி வச்சுருந்த காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, பட்டாணி இது எல்லாமே சேர்த்து இதிலே சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விட போகிறோம். அந்த காயெல்லாம் மீதி 50% இந்த குழம்புல வெந்துடும். பாருங்கள், எண்ணெய் இந்த மாதிரி திரிஞ்சு வந்துடுச்சு. ஸோ இப்போ கொத்தமல்லி போட்டு நம்ம இறக்கிக்கலாம், சர்வ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக மணக்க ஒரு பட்டாணி, காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு குருமா ரெடி ஆகிடுச்சு. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருக்கா? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எல்லாத்துக்குமே இது இந்த டிஷ்ஷு சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.